ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பூவா. இது உங்கள் பூவாஸ் கேள்வி யுவ சேனல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாருதி ஜென் டீசல் காரில் ரியர் வீலில் இருக்கிற வீல் பேரிங்ஸை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரியர் வீலில் நான் ஆல்ரெடி கழட்டிட்டேன். இப்போ ரியர் வீல் ட்ரம்மை கழட்டணும் அப்படின்னா இந்த கேப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மோட நட்டு இருக்கும். ஓகே, இந்த கேப் வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணாலே போதுமானது. அடுத்து இந்த நட்டை கழட்டணும் அப்படின்னா அதில் இருக்கிற காட்டர் பின்னை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, காட்டுற பின்ன நான் இப்போ கழட்டிட்டேன். அடுத்ததான் இந்த நட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 22 ரிங் ஸ்பேனர் வேணும். ஓகே, நட்டை இப்போ லூஸ் பண்ணியாச்சு. இப்போ நட்டையும் அடுத்ததாக கழட்டிடலாம். நட்டை கழட்டிட்டு ட்ரம் ஈஸியாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா ட்ரம்மு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரம் வந்துட்டு உள்ள ஒரு பேரிங் வெளியில் ஒரு பேரிங், இப்படி 2 பேரிங்கில் ஹோல்ட் ஆகிருக்கும். அப்போ ட்ரம்மை வந்து நம்ம அடித்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். நட்டை கழட்டிட்டு நட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வாசரும் கழட்டிடுங்க. நான் உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஷேக் பண்ணி காட்டினேன், அது வராதுங்க. ஓகே, அப்போது ஹேமர் யூஸ் பண்ணி மேலே தட்டணும். நம்ம தட்டினதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு கீழேயும் தட்டணும். இப்படி ரொட்டேட் பண்ணி அதுக்கு நேர் ஆப்போசிட்டும் வெளியில் ட்ரம்மை இழுத்த மாதிரி பிடிச்சி வெளியில் அடிக்கிற மாதிரி நம்ம சுற்றியில் அடித்தோம் அப்படிங்கும்போது ட்ரம் லூஸ் ஆகி வரும். இப்படி சுற்றி சுற்றி தட்டுங்க. ட்ரம் வந்துட்டு பேரிங்கிலிருந்து கழண்டு வரும். ஓகே, ட்ரம்மை கழட்டியாச்சு. இப்போ ட்ரம்குள்ளே இருக்கிற பவுடர் பார்த்திங்கன்னா பிரேக் லைனர்லேருந்து க்ரியேட் ஆன பவுடர் தான். அந்த இடத்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு பிரேக் லைனரை எமரி சீட் யூஸ் பண்ணி அந்த பிரேக் லைனரை வந்துட்டு நம்ம சொரன்னு பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சி அது சாஃப்டாக ஷைனாக இருக்கும். அது வந்து பரபரன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் பிரேக் நல்லா எஃபெக்டிவாக பிடிக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா எமரி சீட் வச்சு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சோம் அப்படிங்கும்போது அதோட ஷைன் போய் வரன்னு ஆயிரும். ஸோ இப்படி இருக்கும்போது பிரேக் நல்லா எஃபெக்டிவாக பிடிக்கும். ஓகே, அகெயின் அந்த பவுடர்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம பிரேக் ட்ரம்மில் இருக்கிற பேரிங்கை ரீப்ளேஸ் பண்ணலாம். இதைத்தான் நம்ம வீல் பேரிங்னு சொல்லுவோம். உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பேரிங்கும் வெளியில் பார்த்திங்கன்னா சின்ன பேரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் புது பேரிங். நான் எஸ்கேஎஃப் பிராண்ட் வாங்கியிருக்கிறேன். இதோட விலை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 584 ரூபா. ஓகே, இதை அன்பேக்கிங் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி பெரிய சைஸ் பேரிங் ஒன்று சின்ன சைஸ் பேரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கூடவே சேஃப்டி பின்னும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது உள்ளே அடிக்கிற பெரிய பேரிங், அது காட்டர் பின். ரைட் ஹேண்டில் இருக்கிறது சின்ன பேரிங். இதோட ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீல்டன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு லப்பர் ஷீல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ லப்பர் ஷீல் கொடுக்காத பக்கம் வந்துட்டு பேரிங்குள்ளே போகிற மாதிரியும் லப்பர் ஷீல் இருக்கிறத வந்துட்டு பேரிங் வெளியில் தெரிகிற மாதிரியும் வச்சு நம்ம அதில் அடிக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பழைய பேரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணலாம். பெரிய பேரிங் மேலே இருக்கிற மாதிரி வச்சு அது உள்ளே பார்த்திங்க அப்படிங்கும்போது சின்ன பேரிங்கோட எண்டு தெரியும். அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன ஷாஃப்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம அடித்தோம் அப்படிங்கும்போது சின்ன பேரிங் ஈஸியாக அந்த பக்கம் ரிமூவ் ஆகி வரும். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீல் நட்டு போடுற அந்த போல்ட் வந்துட்டு அந்த பக்கம்தான் இருக்கும். ஸோ அதை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கட்டை மேலே இல்லை துணி மேலே இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேலே வச்சு அடிக்கும்போது அந்த த்ரெட்டு வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எனக்கு கட்டை இருந்துச்சு, ஸோ அதனால் நான் கட்டை மேலே வச்சு அடிக்கிறேன். பேரிங் அடிக்கும்போது ஆப்போசிட் அடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஈவனாக வெளியில் வரும். பேரிங் கலண்டுருச்சு. சின்ன பேரிங் இதுதான் பார்த்திங்கன்னா நான் சின்ன பேரிங்கும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த காலரும் கலண்டு கீழே வந்துருச்சு. இது ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு காலர்.
இதுதான் அந்த சின்ன பேரிங் உட்காந்துருந்த அந்த சீட்டும், அதுக்கடுத்து பெரிய பேரிங் உட்காந்துட்டு இருக்கிற அந்த சீட்டும் தெரியுது. சின்ன பேரிங் ஃபஸ்ட்டு கழட்டினா தான் செகண்ட் பெரிய பேரிங் கழட்ட முடியும். பெரிய பேரிங் கழட்டுறதுக்கு கீழே ஒரு சின்ன கட்டை மாதிரி கொடுத்து அது கேப்பில் வச்சு எப்படி சின்ன பேரிங் கழட்டமோ அதே மாதிரி சேம் மெத்தட் யூஸ் பண்ணி பெரிய பேரிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் அடிக்கணும். ஓகே, எனக்கு பெரிய பேரிங்கும் கழட்ட வந்துடுச்சு. இதுதான் பெரிய பேரிங் அந்த இடத்துல இருந்தது. ஸோ அதையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு பெரிய பேரிங், ஒரு சின்ன பேரிங், இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலர் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பழைய க்ரீஸு எல்லாம் இருந்த இடத்து அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பேரிங்கோட ஸ்டெப்பில் எல்லாம் மண் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பேரிங் அடிக்கலாம். அதுக்கு பேரிங் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீஸ் அப்ளை பண்ணணும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக பேரிங் வந்துட்டு சீட் ஆகிறதுக்கு வேண்டி தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ரீஸ் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது சின்ன சைஸ் பேரிங். ஓகே, இப்போ பேரிங் ஓப்பன் பண்ணியாச்சு. புது பேரிங். இதில் அந்த பிளாக் கலர் ஷீலண்ட் இருக்கிறத வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரிங்கோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேரிங் பால்ஸ்குள்ளே நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணணும். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேரிங்குள்ளே க்ரீஸ் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ பேரிங்குள்ளே க்ரீஸ் அப்ளை பண்ண அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அமுத்துனீங்கன்னா அந்த க்ரீஸ் வந்துட்டு உள்ளே இன்செர்ட் ஆகும். பேரிங் பால்ஸ்குள்ளே இருக்கிற கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே போய் அமுந்துக்கும். ஓகே, இப்போ நான் பேரிங் ஃபுல்லாக க்ரீஸ் போட்டுட்டேன். அதுக்கடுத்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த பாலுகளுக்கு இடையில் க்ரீஸ் இன்னுமே நல்லா வந்து ஃப்ளோ ஆகும். அதனால் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ண இடத்துல எல்லாமே வெண்ட் க்ரியேட் ஆகும். அந்த வெண்ட்டுக்கு மறுபடியும் நீங்கள் க்ரீஸ் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போது பேரிங்கை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள். பேரிங்கோட அந்த லப்பர் கேப் மேலே வர மாதிரி போடணும். சீலன் பேரிங்னு சொல்லுவாங்க இதைய. ஓகே, ஈவனாக ரெண்டு பக்கம் அடிக்கணும். கிராஸாக இறங்குச்சு அப்படின்னா பேரிங் உள்ளே போகாது. ஸோ ஆப்போசிட் கரெக்டாக தட்டுங்க. சுற்றியும் ரவுண்டாக இப்போ தட்டுங்க. பேரிங் மட்டமாக உள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக இறக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியில் எவ்வளோ இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹேமர் பண்ணி உள்ளே இறக்கியாச்சு. அதுக்கு கீழேயும் நம்மளுக்கு பேரிங் போகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரிங்கோட அவுட்டர் ரிங் இருக்குங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி கூர்மையான ஏதோ ஒரு முனை வச்சு லைட்டாக நீங்கள் ஈவனாக அடித்து தான் உள்ளே இறக்கணும். இதுக்குன்னு நம்ம புல்லர் வச்சுருக்கணும். அந்த ரவுண்டில் வந்துட்டு டயாவில் இது ஒரு பைப் மாதிரி வேணும்ன்ட்டு இல்லை. இந்த மாதிரி கூட நம்ம அடித்து உள்ளே இறக்கலாம். ஓகே, பேரிங் ஃபுல்லாக உள்ளே இறங்குனதையுமே அதை போய் பட்டானதையுமே உங்களுக்கு சவுண்டே டிஃப்ரெண்ட் ஆகும். பேரிங் பட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அப்போ ஒரு மாதிரி சவுண்ட் இருந்திருக்கும். பட் ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் இருக்கும். ஓகே, இப்போது திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப் எதுவுமே இருக்காது. பேரிங் ஃபுல்லாக பட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த கோனிக்கல் காலரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். பழைய க்ரீஸ்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதோட சின்ன பகுதி, அதாவது சின்ன டயா இருக்கிற இடத்த வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பெரிய டயா இருக்கிறது மேலே வர மாதிரி வச்சு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு செகண்ட் பேரிங் அடிக்கிறதுக்கு உண்டான இடத்துல க்ரீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே, அடுத்ததாக பெரிய பேரிங். இதையும் அன்பேக் பண்ணி நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இந்த ஹிண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மெக்கானிக்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறவங்களுக்காக இந்த ஹிண்ட்ஸ் எல்லாமே நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். உங்களால் எவ்வளோ க்ரீஸ் அதுக்குள்ளே அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ க்ரீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி அமுத்தி உள்ள தள்ள க்ரீஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். க்ரீஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரிங்கோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ நான் க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் அந்த சீலண்ட் இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு மேலே வர மாதிரி வச்சு, சீலண்ட் இல்லாத ஃபேஸ் உள்ளே போகிற மாதிரி வச்சு நீங்கள் பேரிங் கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. அடிக்கும்போது ஈவனாக அடிக்கணும். அதுவும் பேரிங்கில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங்கில் மட்டும் அடிக்கிற மாதிரி அடிங்க. நீங்கள் அடிக்கிற அடி இன்னர் ரிங்கில் விழுந்துச்சு அப்படிங்கும்போது பேரிங் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சுற்றிலாம் மட்டமாக இறக்கிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு ரவுண்டில் அவுட்டர் டயால் அடித்து உள்ளே இறக்கிக்கோங்க. இது அடிக்கும்போதும் பால் எங்கேயும் அடிப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக இறக்கியாச்சு, பேரிங்கும் இறக்கியாச்சு. அதுக்கடுத்து க்ரீஸ் எடுத்து அந்த கோனிக்கல் ஷேப் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அதோட அவுட்டரில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம ட்ரம் எடுத்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ட்ரம்மில் பூஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. லீக்கேஜஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லீக்கேஜஸ் எதுவும் இல்லை, க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்த ட்ரம் எடுத்து இன்சர்ட் பண்ணலாம். ட்ரம் எடுத்து இன்சர்ட் பண்ணதையுமே உள்ளே போகாது, ஏன்னா பேரிங் இருக்கும். பேரிங் இருக்கிறதுனால நீங்கள் அடித்து தான் இறக்குற மாதிரி இருக்கும். ஈவனாக 2 பக்கம் அடித்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு ட்ரம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், சைடில் எங்கேயாவது உரசுதா இல்லை ஓவாலிட்டியாக ஓடுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பாசர் போடுங்க. ஓகே, அடுத்ததான் நீங்கள் கழட்டின நட்டு போடலாம். நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு காட்டர் பின் போடுறது ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நட்டை டைட் பண்ணி அதோட பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. ஓகே, நட்டுக்கு டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக காட்டர் பின். இது புதுசாக கொடுத்த காட்டர் பின். அந்த காட்டர் பின்னை நான் இன்சர்ட் பண்ணி கல்டு வராத மாதிரி ஹேமர் பண்ண போகிறேன். காட்டர் பின் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதிலேருந்து ஒரு பின்னை நான் வளைச்சி விட்டுட்டு காட்டர் பின் கல்டு வராத மாதிரி நான் அதை வந்துட்டு ஹேமர் பண்ண போகிறேன். ஓகே, காட்டர் பின் இப்போ கல்டு வராது. அடுத்ததாக அந்த நட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்த சேஃப்டி கேப்பை அதில் போடுங்க. ஓகே, ட்ரம் கழட்டியாச்சு. ட்ரம் கழட்டி பேரிங் மாற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம டயர் மாட்டிடலாம். டயர் மாட்டி உங்களால் ஹேண்டில் எவ்வளோ தூரம் போல்ட்டுகள் எல்லாத்தையும் டைட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு போல்ட்டுகள் எல்லாத்தையும் டைட் பண்ணிடுங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வீல் கழட்டுறதுக்கு முன்னாடி என்ன செட்டப் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ட்ரம் எல்லாமே அடித்து கழட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஜாக்லேருந்து கழண்டாலும் அந்த வீல் வந்துட்டு முன்னாடி போயிடக்கூடாது, அதே மாதிரி கார் கீழே டங்குன்னு இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்காக கட்டையெல்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீல் கழட்டினேன். இதே மாதிரி செட்டப் தான் நீங்களும் பண்ணணும். ஜாக்கை லூஸ் பண்ணிவிட்டு டயரில் வண்டி நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வீல் நட்டுகளெல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ரீசெக்அப் பண்ணிக்கோங்க. இப்போது மாருதி ஜென் டீசல் ஆர் பெட்ரோல் காரில் ரியல் வீல் பேரிங் சேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது போன்ற இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பூவா, இது உங்கள் பூவா சேர்த்து யுவர் சேனல் தமிழ். பாய், டேக் கேர்.